பைய தூக்கி கையில வச்சுன்னு காசி யாத்திரை போறேன் அவர் பண்ண கிளம்புறாரு. என்ன விஷயம் கேளுங்க. எல்லா ஏற்பாடு பண்ணி எவ்வளவு பண்ணி வச்சா சாமின்னு ஒரு துண்டு ஒன்று எடுத்துக்கினாரு. கையில எடுத்து நான் காசி யாத்திரை போறேன்னு கிளம்புறாரு. என்ன எது கேளுங்க. ஏன் போறா அதான் பிள்ளைங்க ஏன் காசி யாத்திரை? அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்புக்கோ ஒரு குருகுலத்துக்கோ ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு அனுப்புறது மாதிரி இருந்தால் கூட ஒரு 5 வயசில் அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சாங்கன்னா அவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாலிப பருவத்தில் தான் வருவாங்க. கல்யாணம் பண்ணி தங்கச்சியோட 50 போனாதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை எங்களுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரோம். 2 பேரும் சேர்ந்து காசி யாத்திரை போங்க. அப்பதான் புண்ணியம் கிடைக்கும். நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனமலை பாயுது பாயுதே கண்ணா என் மனமதில் அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மனமலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன் கொஞ்சலும் கொஞ்சாயோ என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் எங்க கேட்காம வாரண்டி ஓ மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள ஓ கனவ பாக்குறண்டி கண்டதெல்லாம் பலிக்கத்தான்